இளநீ வந்து இப்படி ஃபுல்லாக எடுத்து இதில் வச்சுருப்பாங்க. நம்ம இப்படியே வாங்கிக்கலாம். இதை நம்ம போகிற கோயில். பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு தாய்லாண்டில் 2 புத்தா கோயிலுக்கு போகிறோம். கோல்டன் புத்தா டெம்பிள். She's taking video of you. This Buddha, right? We call to Sukhothai Trimit. Trimit, the name of the temple. Okay. Yeah. Tri is meaning tree. Tree, yeah. Thai language came from Bali and Sanskrit mixed together to be Thai. We have 44 alphabets. Almost 44 alphabet. And face from your home. And the golden Buddha is from Sukhothai. But Sukhothai, our first capital. 11th century. Sukhothai, Ayutthaya, Thonburi, and now Bangkok. Bangkok's number 4. Start from 1782. We have king, right? King, but now from 1932 we have election for prime minister. Now our king number 10, our prime minister number 31. 31. From Sukhothai, they cover by plaster, cement. They cover, nobody know inside pure gold. Solid gold. And we just know in 1955, somewhere here. 1955, you know, because some cement broken from here. And then we saw color shining from inside. And today you can see like this. The percentage of gold, 40%, 80%, 99%, but this is bronze. Okay. It is bronze. It is bronze. Almost the Buddha in Thailand, first of all they built from wood. All day, right? But now a lot of bronze. Only one, no, not inside, not bronze. Okay. But all gold, 5,500 kilograms. Before we brought up here, they cutting for 9 pieces. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 should be hand. Okay. Totally 9 pieces. And now we are here, right? We can. This is going by walk. This is by lift inside. Lift. You want to go by lift? Anything is fine. Lift better for me. Okay. For me. Okay. Okay. And second floor and third floor for the museum. Fourth for the Buddha only. We just built this one 18 years. Okay. For King number 9. King number 9 already passed away 8 years ago. That means it take time about 10 years for build. This is marble, not the marble. Full of marble. Yeah, marble in Thailand. The next temple for you. இது ஃபுல்லாக மார்பிள் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் ஃபுல்லாகவே மார்பிள் தான். Thailand marble. But the next temple, Italian marble. Yeah, from Italy. இது வந்து தாய்லாந்து மார்பிள். Okay. Now we go up. அடுத்து நம்ம பார்க்க போகிற டெம்பிள் வந்து இட்டாலியன் மார்பிளாக இருக்கும். மாங்க்லாம் முடி இருக்காது, புத்தாக்கு வந்து முடி இருக்கும். அதுதான் புத்தாக்கும் மாங்க்கும் உள்ள வித்தியாசம். And why yellow colors? Because of he was born on Monday. Monday yellow, Tuesday pink, Wednesday green, Thursday orange, Friday blue, Saturday purple, and Sunday red. That's nice. Kokunka. குல்கா. பூஜா குட்டி இன்னைக்குன்னு பார்த்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கா. அதனால் அதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு ஷால் வாங்கியிருக்கு. இந்த கோயிலில் உள்ளே விட மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் வெளியில் நான் காமிக்கிறேன். ஹாய் மக்களே, நான் வந்து நல்ல மினி ஸ்கர்ட்டாகவும் போட்டிருக்கேன். ஆனால் அந்த ஸ்கர்ட்டை தான் எவ்வளோ நீளம் ஆக்கிட்டேன் பார்த்து. முட்டு மறைஞ்சி இருக்கணும், அவ்வளோதான். ஆமாம். இது நல்ல மணி வச்சுருக்காங்க. கிளுகிளுன்னு சவுண்டு, நல்ல சவுண்டு. புத்தா சாமி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் வளமும் நலமும் உண்டாகட்டும், கூடவே எங்களுக்கும் சேர்த்து. இப்போ வந்து இந்த புத்தா கோயில் வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படின்னா
இந்த பில்டிங் தெரியுதுல, இது வந்து எப்படின்னா இந்த மாங்ஸ் ஆவறதுக்கு அவங்க இது பண்ற இடம், அதாவது மேன்ல இருந்து மாங்க் ஆவற இடம் அந்த இந்த பில்டிங். அப்புறம் அந்த ப்ளூ கலர் பில்டிங் வந்து என்னன்னா இவங்களோட ஸ்கூலு, மென்னுக்கு மட்டும், அதாவது மேலுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கூலு. ஏன்னா இங்கே வந்து புத்திஸ்ட் மாங்க் வந்து லேடிஸை டச் பண்ண மாட்டாங்க, அதனால 2 பேரும் ஒன்றா படிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஸோ ப்ரைமரி ஸ்கூலும் இருக்குது, செகண்டரி ஸ்கூலும் இருக்குது. இப்போ தேர்ட் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன்லி மென்ஸ். மாங்க் வந்து மொட்டை அடிச்சிருவாங்க, மொட்டை அடிச்சுட்டு ஒரே ஒரு காவி வஸ்திரம் மாத்திரம் தான் போட்டிருப்பாங்க. வேற அவங்களுக்கு வேற நம்மள மாதிரி அது இதுன்னு ஆக்சசரிஸ்லாம் கிடையாது. 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க, காலையிலயும் மத்தியானம். ஆமா, டின்னர் கிடையாது. அப்படி அந்த ஒன் ட்ரெஸ்ஸா மாறுற இடம் தான் இந்த பில்டிங். இந்த பில்டிங்ல தான் அப்படி பண்ணுவாங்க. தட் லீன் பில்டிங் இல்ல, அது மேல நடந்தே போலாமாமா? மேல இருந்து கீழ கண்ணாடி இருக்கும், சைடுல எப்படி ஓ ஓ ஓ ஸ்லைட் ஸ்லைட் ஸ்லைட். அந்த பில்டிங்ல ஸ்லைடு இருக்கு, அதுல மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்லைட்லயே வந்துடலாமா? கிளாஸ். கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் சைட்ல இருந்து எடுக்கிறேன். இதுதான் சைனா டவுனோட என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள். இதுதான் சைனீஸ் ஸ்ட்ரீட். நாங்கள் இன்னொரு நாள் வரணும்னு வச்சுருக்கோம். அதுக்காக நான் நல்ல ட்ரெஸ் எல்லாம் சைனீஸ் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அது போட்டுட்டு அது இன்னொரு நாள் காமிக்கிறேன். 3 ஃபேஸ்லையும் இதில் வந்து பெயிண்டிங்ஸில் எல்லாமே 3 ஃபேஸ் ஆஃப் த லோட்டஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சீடா இருக்கிறது, அதுக்கப்புறம் மொட்டை இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃபுல்லா ப்ளூம்டா இருக்கிறது. அது எல்லாருமே லேடிஸே 10 வருஷத்துக்கு ஒருக்க ஃபுல்லா ரெனோவேட் பண்ணி பெயிண்ட் பண்ணுவாங்க கையில. இது எங்கேயுமே வால்பேப்பர் கிடையாது, எல்லாமே பெயிண்டிங் இருக்கும். ஆனால் looks like a wallpaper. Not 10 years once, 50 years once. 50 years. அது மாதிரி அந்த ப்ளூம் ஆயிடுறது ஃபுல்லா விரிஞ்சிருக்கிறது வந்து என்லைட்டன் ஆயிட்டோங்கிறதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். அதோட கைடு பிள்ளைங்களுக்குலாம் எங்கள் அம்மா மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு, அதனால ரொம்ப பிடிச்சிருக்கான். அவங்க கூட லாஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூஜா குட்டி அவங்க கூடயே போகிறா. எனக்கும் எங்கள் அம்மா நினப்பு. பூஜா குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொன்னையில் இந்த மாங்க்லாம் 2 நேரம் தான் சாப்பிடுவாங்கன்னு. மார்னிங் வந்து ஃபுட் இங்கே வச்சு தான் கொடுப்பாங்களாம் அவங்களுக்கு. சிலவங்க ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்களாம், 2 நேரம் கூட சாப்பிட மாட்டாங்களாம். இதுதான் அந்த கோவிலோட ஃப்ரண்ட். நல்ல வெயில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு முடிஞ்சளவு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் தான் இது. இது மாதிரி தான் பில்டிங். இந்த பில்டிங் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கு. பைய சுற்றி காமிக்கிறேன். எல்லாரும் பேங்காக் ஃப்ரீயாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, கொம்பு முளைக்கும். இங்கே வெளியில் ஒரு புத்தர் இருக்கார். எங்களுக்கு கார் வந்துருச்சு. கிங் நம்பர் 9 பார்க். கிங் நம்பர் 9ஓட பார்க் இது வந்து ரெனோவேஷன்ல இருக்கு. 2 வருஷத்துல அது சரியாயிரும். Who built this? Number 10. The present king தான் 10 அது. For Papa. Okay. He builds for Papa because he only one prince. Okay. 3 princes and 1 prince. இதான் இந்த கோவிலோட ஃப்ரண்ட்ல ஒரு மேப் இருக்கு, அதுல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த டெம்பிளோட பேரு. வாட் அப்படின்னா டெம்பிள்னு அர்த்தம். பென் அப்படின்னா நம்பர் 5. நம்பர் 5th கிங் தான் இது கட்டினாரு இல்ல. இந்த கோவில்ல சைட்ல இருந்து இப்படி ஃபுல்லா காமிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு என்ட்ரன்ஸு எல்லாமே. இங்கே வந்து ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு கோவில் கட்டுவாங்களாம் அவங்களோட பீரியடில். இது வந்து நம்பர் 5, 5வது ராஜா கட்டின கோவில். இந்த சைடும் ஒரு இது இருக்குது. இதில் பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து 21 அக்டோபர் 2567 எழுதியிருக்குல்ல, அதுதான் இங்கே உள்ள புத்திஸ்ட் இயர். தமிழ் வருஷம்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி புத்திஸ்ட் வருஷம். அதுதான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதுக்குள்ளே. இது வந்து என்னன்னா, பழைய காலத்தில் வந்து நம்ம கிங்கை மீட் பண்ணணும்னா இந்த ட்ரம் அடிக்கணும். நம்ம அடித்தா கிங்கை மீட் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ வந்து ஃபோன்லாம் கிடையாதுல்ல, அதனால் இந்த மாதிரி ட்ரம் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து கிங்கை மீட் பண்ணோன்னா அதை அடித்தோன்னா கிங்கை மீட் பண்ணலாம். இது எதில் செஞ்சது? ப்ரான்ஸ். இது எல்லாமே ப்ரான்ஸு. ஒரிஜினல் ஒன்று இருக்குது, கோல்டு, அது வந்து இங்கே இருக்குது. பிரான்ஸில் செஞ்ச 52 புத்தாஸ் இருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஊரில் இருந்தும் கொண்டு வந்தது. ஒன்றும் இந்தியா, ஜப்பான், மியான்மர், தாய்லாந்து இதுதானே
பாகிஸ்தானில் இருந்து கூட கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியன் ஸ்டைல் ஆஃப் புத்தா. ஒவ்வொரு புத்தாவும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஒவ்வொரு ஊர்லேருந்து உள்ளது. இது வந்து இந்தியன் ஃபேஸு, அடுத்தது வந்து பாகிஸ்தானி. பாகிஸ்தான் என்னமோ இப்படி எலும்பெலும்பாக இருக்காரு. சாப்பிடாம இருக்கிறது. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் லோட்டஸ் தான். இது வந்து கோல்டன் ஃபாயிலில் வச்சு தான் செஞ்சுருக்காங்க, பியூர் கோல்டன் ஃபாயிலில். அது வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோல்டன் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இப்படிதான் ஒரு ஆள் செத்து போனால் அவங்களோட இது அடியில் இது பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த புத்தா வந்து அவங்க ஃபேமிலிக்கு உள்ளது, அவங்க தான் ரினோவேட் பண்ணணும். இந்த புத்தர் கோவிலில் உள்ள தூண்கள் எல்லாமே இட்டாலியன் மார்பிள், எல்லாம் கோயில் ஃபுல்லாக இட்டாலியன் மார்பிள் தான். இதில் பாருங்கள், தூண்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழுக்கு மாதிரி இருக்குது, ஆனால் அது ரியல் கலர். அது தொட்டு பார்க்கும்போது கூலாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இதில் மேலே வந்து கட்டை இருக்குல்ல, கம்பி கம்பியாக வச்சுருக்காங்க. அதில் ஒரு மாதிரி ஆணி அடித்த மாதிரி. அது எதுக்குன்னா பிஜிஎல்லாம் வந்து உட்காந்து அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த சைடும் ஃபுல்லாக எல்லா சைடும் புத்தாஸ் இருக்காங்க. மொத்தம் 52 புத்தர்ஸ் இருக்காங்க. மேலெல்லாம் கொத்து பண்ணி சூப்பராக இருக்குது. மிரர் ஒர்க் இல்லைடா, இது வந்து மிரர் மாதிரி இருக்குது, ஆனால் மிரர் இல்லை. இதுதான் பிரசன்ட் கிங்கு. இது வந்து அவர் மோங்கா இருக்கும்போது உள்ளது. அவர் வந்து இந்த இது எல்லா மென்னும் இந்த ஊரில் யாராக இருந்தாலும் மென்னாக இருந்தால் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேரேஜுக்கெலாம் முன்னாடி 3 months கண்டிப்பாக மோங்கா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இவர் இருக்கும்போது உள்ள பிக்சர்ஸ். அது கம்பல்சரி இல்லை. எமரால்டு புத்தா இது வந்து இப்போ கிராண்ட் பேலஸ்குள்ளே இருக்குது. இதுதான் அவங்களோட இப்போ உள்ள ராஜா கட்டியிருக்க கோயில். ஓரோ கோயில் கட்டுவாங்க. அதுல இந்த வாட்டி கட்டியிருக்கிறது அதான் எமரால்டு புத்தா. ஆனா எமரால்டு வச்சு கட்டினது இல்லை, ஆனா கிரீன் கலர்ல இருக்கிறதுனால இது அவங்களோட கொரோனேஷன் டே, ராஜா நம்பர் 10. நம்ம ஊர் அரச மரம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மரம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பயங்கர ஃபேமஸ். இந்த என்ன சொல்கிறது மரம். இது புத்தர் வந்து இது வந்து வாக்கிங் புத்தா. வாக்கிங் புத்தா, சிட்டிங் புத்தா, லைங் புத்தான்னு நிறைய இவங்களோட படுத்திருக்கிறது, உட்கார்ந்துருக்கிறது, அது ஒன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இது மியான்மர் புத்தா, அதனால் கண்ணு பாருங்கள் குட்டியாக இருக்குது. மியான்மரில் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. இந்தியாவிலேருந்து வந்தவங்க இந்தியாவில் உள்ள முகம் மாதிரி இருக்கும். அப்படி நான் இந்தியாவில் உள்ள புத்தா அப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ஆனால் அப்போ எனக்கு இந்த விவரம் தெரியாது. இது உள்ளுக்குள்ளே இருந்து இல்லை வியூ. இந்த இதில் வந்து அவங்க மாங்க் மாத்திரம்தான் உட்காந்துருப்பாங்க, நம்மெல்லாம் போக முடியாது. இந்த கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு உண்டு. அதனால் சீலிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ கரெக்டாக வருதான்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா வெயிலிருந்து நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஒரு உத்தேசம் வச்சு தான் எடுத்தேன் வெயிலில். அதான் மெயின் புத்தா. அப்படியே மேலே காமிக்கிறேன் பாருங்கள், மேலே சீலிங் ரொம்ப அழகாக இருக்குது. பாட்டி வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டே வராங்க. இங்கே எல்லா கிங்கோட ஆஷஸ் வந்து ராயல் இதில் இருக்குது, ராயல் பேலஸில் இருக்குது. இங்கே வந்து கிங் நம்பர் 5ஓடது மட்டும் கொஞ்சமாக இங்கே வச்சுருக்காங்களாம். அது மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே வந்த மாங்க்னா அந்த க்ரீன் ஃபோட்டோ இருக்குல்ல, ஆரஞ்சு ஃபோட்டோ அதில் இருக்கிறவர் தான். அதனால தான் அங்கே இது வச்சுருக்காங்க. இந்த மேலே இந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கிறதுல மாங்க் தான் உட்காரணும். ஆமாம், கீழே தான் நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ண முடியும். இங்கே உள்ள எல்லா பிக்சருமே முகத்தில் சிரிப்போடு தான் இருப்பாங்க. லோட்டஸ் வந்து அவங்களோட ஹோலி ஃப்ளவர். எங்கே பார்த்தாலும் லோட்டஸ் தான் இருக்குது. எங்கள் கைடு கூட பூஜை அப்படியே ஒன்றிட்டார். சிலப்போ இங்கேருந்து வருவாளான்னு தெரியல. மாங்க் வந்து இதுக்கு மேலே உட்காந்து ப்ரே பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் உள்ள பிளேஸ் இது. இவங்க 21 வயசுக்கு கீழே உள்ள மாங்க்ஸ். இவங்க மாங்க் வந்து இதில் இருந்து ப்ரே பண்ண போகிறாங்க. மாங்க்ஸ்லாம் இங்கே தான் குடியிருக்கிறாங்க. நல்ல அழகான இடம். நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் பார்ப்போம். இந்த புத்தா டெம்பிள்குள்ளே போகிறதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். புத்தாவோட டாட்டூ டெக்கரேட் பண்ணியிருக்கக்கூடாது. அது வந்து புத்தா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். கை இல்லாத பனியன் போடக்கூடாது, குட்டி ஜீன்ஸ் போடக்கூடாது, ஷார்ட்ஸு
பேக்லெஸ்ஸு ஸ்லீவ்லெஸ்ஸு நமக்கு போடக்கூடாது. அப்படி வந்து மோங்க்கெலாம் இங்கே தான் குடியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் சும்மா நடக்கிறதுக்காக வந்திருக்கோம். பிள்ளைங்க ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு எங்கள் கைடு வந்து உள்ளே நடந்தால் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. வயசான அம்மா தான், ஆனால் ஸோ ஸ்வீட். ரொம்ப எங்கள் கூடயே நிற்கிறாங்க. அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள், நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அவங்களே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஆமாம், இதுதான் ராஜாவை பார்க்கணுன்னா இந்த கட்டையை வச்சு அந்த ட்ரம்மில் அடிக்கணும். அடித்தா ராஜா வருவார். இத்தான் பெரிய கட்டையை எப்படி அவங்க அடிப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இந்த உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சா ஓ ஓ ஓ இதுதான் ட்ரம்மு. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் ட்ரம்மு. இதில் 2 கொட்டு கொட்டினா ராஜா வந்துடுவார். 4 பக்கமும் இப்படி தான் இருக்குது. எந்த பக்கம் நம்ம வந்திருக்கோன்னே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவில் 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே எல்லாம் இளநீ தான் பெரிய ஃபேமஸ். நாங்கள் இளநீ வாங்கிட்டோம். வாங்கி குடித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, அந்த சின்ன இளநீ இருக்குல்ல, அது வந்து பேர்ன்ட் இளநியா, அதாவது நம்ம கரிச்சது. அது எப்படி இருக்கும்னு தெரியல. அப்போது இன்றைக்கி 2 புத்தா டெம்பிளுக்கு போயிட்டு வந்தோம். அடுத்த வீடியோவும் தாய்லாந்து வீடியோ தான். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.